ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். ம் ஓம் சாந்தி. ஃபர்ஸ்ட் ம் 1/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கொஸ்டின் என்னன்னா, பாபா ம் அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன உத்தரவாதம் கொடுக்கறாரு அப்படின்னு ம் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, ம் இனிமையான குழந்தைங்களே, நீங்க என்னை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா தண்டனை ம் அடையாம என்னுடைய வீட்டிற்கு செல்லலாங்கிற ம் உத்தரவாதத்தை நான் தர்றேன். நீங்க ஒரு ம் பாபாவிட மனதை செலுத்துங்க. இந்த பழைய ம் உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதீங்க. இந்த உலகத்துல இருந்தே கொண்டே தூய்மையாக ஆகி காட்டுங்க. அப்போது ம் பாபா உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க பாபா. ம். அப்ப நல்ல ராஜ்யம் வேணும்னா ஒரு தந்தையை நீங்க நினைவு செய்யணும். தண்டனை இல்லாம நீங்க தர்மராஜபுரிய கடந்து போகணும்னாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப நினைவு ம் யாத்திரை ரொம்ப முக்கியம்ன்றத சொல்றாரப்பா. ம் ம் ஆமா. நெக்ஸ்ட், பக்தி மார்க்கத்துல நாம் எதற்காக முயற்சி செஞ்சோம்? பாபா நம்மிடம் ம் கேட்கும் கேள்வி என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ம் அப்படின்னா, ம் ஆன்மீக குழந்தைங்களிடம் ஆன்மீக தந்தை கேக்குறாரு, ம் குழந்தைங்களாகிய நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தான் பாபா வந்திருக்காருன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? இப்போது ம் வீட்டிற்கு செல்ல மனம் விரும்புதா? அது ம் அனைத்து ஆத்மாக்களின் வீடா இருக்குது. இங்கே அனைத்து ம் ஜீவாத்மாக்களின் வீடு ஒன்றாக ம் இல்லை. பாபா வந்திருக்கிறாரு என்பதை தெரிந்திருக்கிறீங்க. பாபாவை ம் நாம் அழைத்திருக்கிறோம். எங்களை ம் வீட்டிற்கு, அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து போங்க. இப்போது ம் பாபா சொல்றாரு, உங்களுடைய மனதிடம் கேளுங்க, ஏ ம் ஆத்மாக்களே, தூய்மையற்று நீங்க எப்படி செல்ல முடியும்? கண்டிப்பா ம் தூய்மையாகணும் இல்லையா? இப்போது வீடு ம் செல்லணும். மற்ற எந்த ம் விஷயத்தையும் பாபா சொல்றதே இல்ல. பக்தி ம் மார்க்கத்துல நீங்க இத்தனை காலம் முயற்சி செஞ்சீங்க, எதுக்காக? முக்திக்காக. வீடு செல்வதற்கான சிந்தனை இருக்குதா என்று இப்போது ம் பாபா கேக்குறாரு. குழந்தைங்க ம் சொல்றாங்க, பாபா இதுக்காக தான் நாங்க இவ்ளோ பக்தி செஞ்சோம். ஜீவாத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அனைவரையும் அழைத்துட்டு போகணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ம். இப்ப நீங்க ம் சாந்தி தாமம் போகணும், அதுக்குன்னு ம் நீங்க உங்க மனசுகிட்ட பேசுங்கன்னே சொல்றாரு. ம் மனம் விரும்புதா உங்களுக்கு சாந்தி தாமம் ம் போகணும்னு? அரை கல்பமா ம் நீங்க பக்தி மார்க்கத்துல நினைவு செஞ்சிருக்கீங்க, முக்திக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி வேண்டுதல் வச்சிருக்கீங்க. இப்போ உங்க மனசுகிட்ட கேளுங்க, முக்தி தாமம் ம் போகணும் அப்படின்றது ம் அப்படின்னு ம் மனசுகிட்ட கேட்டா அது ம் அதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் இல்லையா? அத சொல்ற, ம் அதை செக் பண்ணுங்க. இப்ப நீங்க ம் சாந்தி தாமம் போக வேண்டியது இருக்குது, தந்தையை ம் நினைவு செய்யணும் ம் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. ம் ஆமா. ம் நெக்ஸ்ட், எது ம் மிகவும் சகஜமான விஷயம்? இதில் குழம்புவதற்கு எதுவுமே இல்லைன்னு பாபா சொல்றாங்க. ம் இதுல என்ன ஆன்சர்னா, இப்ப இங்க இருக்கும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் கண்டிப்பா ம் வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டை சாந்தி தாமம் அல்லது வானப்பிரஸ்தம்னு சொல்லப்படுது. ஆத்மாக்களாகிய நாம தூய்மையாகி தூய்மையான சாந்தி தாமம் செல்லணும். அவ்வளவுதான். ம் எவ்வளவு சகஜமான விஷயம். அது ம் ஆத்மாக்களுக்கான தூய்மையான சாந்தி தாமமா இருக்குது. அது ம் சத்தியுகம் ஜீவ ஆத்மாக்களுக்கான தூய்மையான சுகதாமம். இது ஜீவ ம் ஆத்மாக்களின் தூய்மையற்ற துக்கதாமம். இதில் குழப்பம் ம் அடைகிறதுக்கான விஷயமே இல்ல. சாந்தி ம் தாமத்துல அனைத்து தூய்மையான ஆத்மாக்களும் வசிக்கிறாங்க. அது ம் ஆத்மாக்களின் தூய்மையான உலகம், விகாரமற்ற ம் நிராகார உலகம் ஆகும். இது அனைத்து ம் ஜீவாத்மாக்களின் பழைய உலகம் ஆகும். அனைவரும் ம் தூய்மையற்று இருக்கிறாங்க. ஆத்மாக்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகமாகி சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்ல இப்ப பாபா வந்திருக்காரு. யார் ம் ராஜயோகம் கற்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு தூய்மையான சுகதாமத்துல வருவாங்க. இதுவோ மிக ம் சகஜமாகும். இதில் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டியதில்லை. புத்தியால் புரிந்து ம் கொண்டால் போதும். நம்மை தூய்மையான சாந்தி தாமத்தை அழைத்து செல்ல நம்முடைய தந்தை வந்திருக்காரு. அங்கே செல்வதற்கான வழியை நாம் மறந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. ம். இதுதான் தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனின்னு சொல்லுவார் அப்பா. இப்ப நீங்க தூய்மையற்ற நிலையில இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு அசாந்தி துக்கம்லாம் இருக்கு. இந்த உலகமே துக்கமான உலகம்ன்றத சொல்றாரு. இப்ப சாந்தி தாமம் போகணும், சுகதாமம் போகணும் நீங்க அடுத்து அப்படின்னா நீங்க அதுக்கு முதல்ல தூய்மையாக இருக்கணும். தூய்மையா இருந்தாதான் அந்த சாந்தி தாமத்துக்கு போக முடியும். தூய்மையா இருந்தாதான் சுகதாமத்துக்கும் போக முடியும். அப்ப தூய்மை தான் அந்த சாந்திக்கும் சுகத்துக்கும் ஒரு வழியா இருக்கும். நம்ம அதனாலதான் அந்த தூய்மை தான் சுகம் சாந்தியின் ஜனனின்னு சொல்றது. அப்ப இந்த நேரம் நீங்க தூய்மையை கடைபிடிக்கும் போதுதான் சாந்தியை
சுகத்தையும் இங்கேயே நீங்க அனுபவம் செய்ய முடியும். தூய்மையான அந்த சாந்தி தாமத்துக்கும் தூய்மையான அந்த சுகதாமத்துக்கும் உங்களால போக முடியும் அப்படிங்கறத சொல்ற. அப்ப எல்லாமே இந்த தூய்மையில தான் இருக்குது. இப்ப நீங்க தூய்மையற்ற நிலையில இருக்கீங்க. தூய்மையற்றதுல இருந்து தூய்மை ஆகணும்னா இந்த நினைவு யாத்திரை தான் ஒரே வழிங்கிறத சொல்றாரு அப்பா. இது வந்து மிகவும் சகஜமான விஷயம் தான். இத சிந்தனை செய்யறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கஷ்டமான விஷயம்ல இவ்வளவுதான் இருக்கு விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தூய்மையாறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பக்தி மார்க்கத்துல நாம் எதை செய்து செய்து துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டோம். இப்போது நாம் என்ன செய்யணும் என்று பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களே, சிவபாபாவாகிய என்னை நினைவு செய்யுங்க. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் வந்து ஒரு சத்குருவா இருக்கிறாரு. அவர்தான் வந்து குழந்தைங்களுக்கு செய்தி, அதாவது ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. குழந்தைங்களே, இப்போது நீங்கள் என்ன செய்யணும்? அரைக்கல்பம் நீங்கள் மிகவும் பக்தி செஞ்சீங்க, துக்கமாங்க, செலவு செய்து செய்து ஒன்றுமில்லாதவராக ஆயிட்டீங்க. ஆத்மா கூட சதோ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானமா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த சிறு விஷயத்தை புரிந்து கொண்டால் போதும். இப்போது வீடு செல்லணும். வீடு செல்ல வேண்டுமா இல்ல வேண்டாமா? ஆமாம் பாபா, கண்டிப்பாக செல்லணும். அது நம்முடைய இனிமையான அமைதியான இல்லம். இப்போது நாம் தூய்மை இல்லாத காரணத்தினால செல்ல முடியாதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்திடும். இப்போது பாபா சொல்றாரு, கல்ப கல்பத்திற்கும் இதே செய்தியை தான் நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்கதான் ஒரு நல்ல சம்பந்தம் சொல்றாரு அப்பா. அப்படின்னா என்னன்னா, அரை கல்பம் பக்தி செஞ்சிருக்கீங்க, அரை கல்பத்தின் பக்தியின் பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கக்கூடியவர் யாரு? பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கக்கூடியவர் இறைவன். அப்ப இறைவனுங்கிற சம்பந்தத்துல பக்தர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க அரை கல்பமா பக்தி பண்ணிருக்கீங்க, இப்ப இறைவன் வந்தாச்சு, இப்ப இவரை நினைவு செய்யுங்க, நீங்க முக்தி தாமத்துக்கு போகிடலாம். நான் தந்தையாவும் இருக்கேன், இறைவனாவும் இருக்கேன். இறைவனை வேண்டிதானே நீங்க பக்தி செஞ்சீங்க, அதான் இறைவனாவே வந்திருக்கேன். என்ன இப்ப நீங்க என்னை நினைவு செஞ்சு உங்க இனிமையான வீட்டுக்கு நிறைய செலவு செஞ்சு ஒன்று இல்லாதவராகவும் ஆயிட்டீங்கிறாரு பாபா. ஆமா, நிறைய செலவு இருக்கு இல்லையா பக்தியில. பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யணும்னா, ஒரு பூஜை செய்யணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இப்ப கூட ஒரு சாதாரண ஒரு கோயில கட்டிருக்காங்கல்ல, அந்த காலத்துல எவ்வளவு எத்தனை கோடி கணக்குல செலவு பண்ணி கோயில் எல்லாம் கட்டிருக்காங்க. ஆமா, நினைச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. எப்படி மனிதர்கள் இவ்வளவு பெரிய கடல் எல்லாம் தூக்கி தூக்கி வச்சு கட்டினாங்க, எப்படி இந்த சிலையெல்லாம் இவ்வளவு உயரத்துல கொண்டு வச்சாங்க. அந்த அளவுக்கு புத்தி உள்ளவர்களா இருந்திருக்கோம் பாருங்க. யாரு இப்படி இருந்திருக்கா? துவாபர கலியுகத்துல கூட இவ்வளவு புத்திவான்களா இருந்திருக்கும். அப்ப சத்திய திரேதாயுகத்துல எவ்வளவு தூய்மையான புத்தி உடையவர்களா இருந்திருப்போம், எவ்வளவு சுகபோகமா வாழ்ந்திருப்போம் அப்படிங்கறது இந்த கோயிலை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்ப கூட நமக்கு எவ்வளவு நல்லா ஷார்ப்பா புத்தி வேலை செஞ்சிருக்கு, எவ்வளவு டெக்னிக்கா வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு. ஏன்னா வச்சது நம்ம தான் தெரியுது இல்லையா நமக்கு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு நமக்கு புத்தி இல்ல பாத்தீங்களா, தமோ பிரதான நிலையை அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது சொல்றாரு. இந்த நேரம் தான் தந்தை வந்து கையை கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அப்ப இந்த நேரம் தூய்மையாக அப்பாவுக்காக தான் கட்டியிருக்காங்க. சிவன் கோயிலுங்க தான் பிரம்மாண்டமான அளவுல கட்டியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் எவ்வளவு செலவு செஞ்சு ஒண்ணும் இல்லாமலாம் ஆயிட்டீங்க அப்படிங்கிறாரு பாபா. ஆமா, நம்மளோட புண்ணிய கணக்கும் குறையுது இல்லையா. நமக்காக கொடுத்த ஆஸ்தி தான் பக்திக்காக செலவு பண்ணி அந்த புண்ணிய கணக்கெல்லாம் குறையுது இல்லையா, அத சொல்றாரு. அப்படியே மொத்தமா செலவு பண்ணி இப்படி குறைஞ்சு கீழான ஒண்ணு இல்லாதவர்களா வந்துட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், நிறைய பேர் பாபாவிடம் இதை எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னு கேக்குறாங்க. என்னன்னா, எப்போது நாம் புதிய உலகத்துல நடிப்பை நடிக்க வர்றோமோ அப்போது மிகவும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மீதமுள்ள கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் எங்கே சென்றிருப்பாங்க? சத்யுகத்துல மிக குறைவான ஜீவாத்மாக்கள் தான் இருந்தாங்க. சிறிய மரமா இருந்தது, பிறகு விருத்தி ஆகிக்கொண்டே இருந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மரத்துல வந்து பலதரப்பட்ட தர்மங்கள் இருக்குது. இதைதான் கல்ப விருட்சம்னு சொல்றாங்க. எதுவும் புரியவில்லைன்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நிறைய பேர் கேக்குறாங்க, பாபா நாங்கள் கல்பத்தின் ஆயுள 5000 வருடங்கள்னு எப்படி ஏற்றுக்கொள்றது? பாபா உண்மையதான் சொல்றாரு, சக்கரத்தோட விஷயத்தை கூட சொல்லி இருக்காரு அப்படிங்கிறாங்க. யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களாம். 5000 வருஷம் தான் டிராமா சுத்துது அப்படிங்கறத நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான வருஷங்கள் சாஸ்திரத்துல எழுதிட்டாங்க இல்லையா.
அதனால தந்தை வந்து உண்மையான விஷயத்த சொல்றேன், இந்த டிராமா மீது உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கணும், நிச்சய புத்தி இருக்கணும். இது அரைக்கல்பம் இப்படி சொர்க்கமா இருந்துச்சு, அரைக்கல்பம் இப்படி நரகமா இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இதுதான் இந்த டிராமா விஷயத்துல நம்ம உறுதியா இருந்தாதான் நம்மளால தூய்மையாவே ஆக முடியும். ஏன்னா தூய்மையற்ற நிலையில நம்ம இருக்கோம். அப்ப அடுத்த தூய்மையான உலகம் வரப்போகுதுன்னு தெரியுது இல்லையா? அப்ப இந்த தந்தை சொல்ற வார்த்தையில அந்த அளவுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி, இந்த டிராமா மீது நிச்சய புத்தி, தந்தை மீது நிச்சய புத்தி, நீங்க தான் இப்படி வாழ்ந்திருக்கீங்கன்னு உங்க மீது நிச்சய புத்தி, இதெல்லாம் உங்களுக்கு வேணும் கண்டிப்பா. இதெல்லாம் இருந்தாதான் உங்களால முயற்சி செய்ய முடியும். இப்ப மனிதர்கள்ல இருந்து தேவதையா மாறணும்னா நீங்க இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றத சொல்றாரு. நெக்ஸ்ட், மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் என்ன விளையாட்டு விளையாடுவதாக பாபா சொல்றாரு. நான் கல்பத்துக்கும் கல்பத்தோட சங்கம யுகத்துல வர்றேன், புதிய உலகத்துல ஸ்தாபனை செய்கிறேன்னு பாபா சொல்றாரு. பழைய உலகம் அழிந்து போகணும், நாடக திட்டப்படி புதியது பழையதாகவும் பழையது புதியதாகவும் ஆகுது. இதனுடைய 4 பாகங்களும் முழுமை அடைந்து விட்டது. இது ஸ்வஸ்திகான்னு சொல்றாங்க. ஆனால் எதையுமே புரிந்து கொள்றதே இல்ல. பக்தி மார்க்கத்துல பொம்மை விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய சித்திரங்கள் இருக்குது. தீபாவளிக்கு நிறைய கடைகள்லாம் திறக்கிறாங்க, விதவிதமான சித்திரங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நிராகார தந்தை நான் ஒருத்தர் தான், ஆனா விதவிதமான பொம்மைகள் எல்லாம் வச்சு இறைவன் வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. பொம்மை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க, தந்தைய எப்படி பேர் வச்சு தந்தைய அழகழகாவும் வைக்கிறாங்க, உரமாவும் வைக்கிறாங்க. குரங்கு இது ஆஞ்சநேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்குள்ள இதெல்லாம் ரொம்ப இதா இருக்குல்ல. இல்ல பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு பிள்ளையார எல்லாம் பிள்ளையாருங்கிறது நம்ம தான், ஆஞ்சநேயருங்கிறது நம்ம தான். ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி இல்லையா? அவரு நெஞ்ச திறந்து காமிக்கும் போது உள்ள ராம் சீதா இருந்ததுன்னு காமிக்கிறாங்க இல்லையா? இப்ப நமக்குள்ளயும் ஆத்மராமன் நினைவு இருக்கு இல்லையா? சீதைகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நினைவுலாம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அதான் ஆஞ்சநேயர் நம்ம தான். குரங்கு மாதிரி தானே இருந்தோம், விகாரம் 5 விகாரமும். அதான் ஆஞ்சநேயரும் நம்ம தான், விநாயகரும் நம்ம தான். சிவனுக்கு மூத்த பிள்ளையா யார காமிச்சிருக்காங்க பக்தியில? நாம தான். கணங்களின் பதி நம்ம கணங்களின் பதின்னு பார்த்தோம் இல்லையா? எல்லா கர்மேந்திரியங்களுக்கும் அதிபதியா இருக்கவங்களதான் கணங்களின் பதி கணபதினு பார்த்தோம் இல்லையா? அப்ப எல்லாமே நம்மளுடைய அடையாளம் தான். நாமளே அது தெரியாம பூஜை செய்து வந்திருக்கோம், பொம்மை விளையாட்டுலாம் விளையாட்டு வந்திருக்கோன்றாரு. இப்ப ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு பக்தி பிரதர். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தமோ பிரதானமாக பக்தியும் அதிகமாகுது. ஆமா, இப்ப பக்தி இல்ல, பக்தியில உங்களுக்கு ஆர்வம் இல்ல, போல அந்த ஆடம்பரத்துலதான் ரேடியோ செட்டு கட்டுறது, பாட்டு பாடுறது, ஆடுறது, டான்ஸ் பண்றது, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் இல்லையா? ஆமா, ரொம்ப பாட்டை அதிகமா போட்டு விட்டு, அதுவும் ஆடி மாசம் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். ஆமா, அது இல்ல மாசம் மாசம் இருக்குது நமக்கு. இந்து தர்மத்துல விழாக்கா கொஞ்சம் பஞ்சம் இல்ல, எல்லா மாசமும் விழாதான். ஆமா. நெக்ஸ்ட், இப்பொழுது நேரம் முடிவடைவதால் நாம் என்ன செய்யணும், மத்தவங்க எதுக்கு தலையை உடைத்து கொள்றாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இப்ப நீங்க குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, சிவபாபா மற்றும் நாம் குழந்தைகளாகவும், பிறகு இங்கே லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம், பிறகு ராமர் சீதையின் ராஜ்யம், பிறகு பல தர்மங்களும் வருது. இந்த தர்மங்களுக்கும் குழந்தைங்களாகிய உங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்ல. அவர்கள் தத்தமது நேரப்படிதான் வர்றாங்க. பிறகு அனைவருமே திரும்பி போகணும். குழந்தைங்களாகிய நீங்களும் வீடு செல்லணும். இந்த முழு உலகமும் அழிந்து போகணும். இப்போது இங்க ஏன் இருக்கணும்? இந்த உலகத்தை மனம் விரும்புறதே இல்ல. மனதை ஒரு நாயகன் மீது செலுத்தணும். என் ஒருவனோடு மனதை செலுத்தினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போது நிறைய நேரம் முடிந்து விட்டது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. யோகத்தில் இருக்கவில்லைன்னா பிறகு கடைசியில அவர்கள் மிகவும் பச்சாதாபம் அடைவாங்க, தண்டனை அடைவாங்க, பதவியும் கீழானதா ஆகிடும். நம்முடைய வீட்டை விட்டு எவ்வளவு காலமாகி விட்டது என்பது கூட இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. வீட்டிற்கு செல்வதற்காக தலையை உடைத்து கொள்றாங்க இல்லையா? பாபா கூட வீட்டில் தான் இருப்பார். சத்யுகத்தில் பாபா இருக்கிறது இல்ல. முக்திதாமம் செல்வதற்காக மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்யறாங்க.
அதை பக்தி ம், மார்க்கம்னு சொல்லப்படுது. இப்போது ம், நாடகப்படி பக்தி மார்க்கம் முடிய வேண்டும். இப்போது உங்களை ம், வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா ம், அழைத்துட்டு போவேன். எந்த அளவு யார் தூய்மை ஆகுறாங்களோ அந்த அளவு ம், உயர்ந்த பதவி அடைவாங்க. இதில் குழப்பம் அடையறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்கப்பா. ம். உங்கள நான் நல்ல உலகத்துல இருந்து அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். இதுவே உம் துக்கதாமமா இருக்குது. உம் வாழ்க்கையே மொத்தமா கசந்து போனது மாதிரி கசப்பா மாறி உம் போச்சு மொத்தமா. உம் வாழ்க்கையும் நல்லா இல்ல, உறவுகளும் நல்லா இல்ல. உம் என்ன இங்க இருக்க பொருட்களும் ஒண்ணும் சரியில்லை. எப்பவும் அப்பவும் உம் இப்பவும் இருக்குது மொத்த உம் உலகமும். இந்த நேரத்துல வந்துதானே தந்தை கூப்பிடுறேன் உங்களை. அப்ப உம் வரமாட்டீங்களா அப்படின்றத சொல்றாரு. இப்ப உம் தந்தையை நினைவு செய்யுங்க, நீங்க சாந்திதாம போயிடுவீங்க. சுகமான உம் உலகத்துக்கு, நல்ல உலகத்துக்கு போயிட போறீங்க. உம் இனிமையான உலகம். இது கசப்பாய் இருந்துச்சு மொத்தமா. இனிமையான உம் உலகத்துக்கு நீங்க போறீங்க. இனிமையான வீட்டுக்கு போறீங்க. உம் அதை விட சுகபோகமா வாழ போறீங்க. அடுத்து 3/4 கல்பத்துக்கு இவ்வளவு ஆஸ்தி கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்க ஆமா. விரும்பினாலும் சரி, விரும்பாட்டினாலும் சரி, எப்படினாலும் அங்க போய் தான் ஆகணும். போய்தான் இப்பவே ஆகணும். உட்கார்ந்து நினைவு செய்துறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. உம் எப்படி எப்படியா விநாசம் இருந்தாலும் நடக்க பாபா போகுது. அழைச்சிட்டுதான் போக போறாரு. உம் ஆமா. அதுக்கு உட்கார்ந்து இப்பயே நினைவு செஞ்சுட்டா பாவ கர்மங்கள் அழிச்சுன்னா உயர்ந்த பதவியாவது அடைவீங்களேங்கிறாரு. உம் ம். கெஞ்சி ஆமா. கேக்குறாரு. தயவு செஞ்சு ஆமா. நினைவு செய்யுங்க அப்படின்னு. அதுதான் உங்க வீடு. நான் அங்கதான் இருக்கிறேன். சத்தியுகத்துல நான் இருக்கிறது இல்ல. என் அப்பாவோட ஆமா. வீடு அங்கதான் இருக்கு. நீங்களும் அங்கதான் இருக்கீங்க. அதனால ம். நீங்க யோகத்துல இருந்தீங்கன்னா தண்டனை அடையாம போயிடுவீங்க. இல்லாட்டினா தண்டனை அடைஞ்சு சந்திர இதுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறாரு பாபா வம்சத்துக்கு. ஆமா. அதான் உம் கெஞ்சி கேக்குறாரு பாருங்க. கெஞ்சி கேட்டு உம் என்னை நினைவு செய்கின்றாரு. பாபா எவ்வளவுதான் நமக்கு சொல்லி புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குதுல அதுக்காக. உம் ஆமா. உம் நம்ம தான் வந்துட்டோம்ல, எங்களுக்கு புரிஞ்சிருவாங்க எல்லாரும். உம் ம். நெக்ஸ்ட் தண்டனை அடைபவர்கள் எங்கு வருவார்கள்னு பாபா சொல்றாங்க. ம். இது தூய்மையற்ற உலகமாகும். ஆகையினால் ம். பதித்த பாவனரை வாருங்க. நாங்க ம். விகாரிகளாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம்னு எங்களை நிர்விகாரியா ஆக்குங்க அப்படின்னு ம். நீங்க தான் அழைச்சிங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாபா. இது விகார ம். உலகமாகும். இப்போது குழந்தைகளாகி நீங்க சம்பூர்ண ம். நீர்விகாரியா ஆகணும். யார் பின்னால் ம். வர்றாங்களோ அவர்கள் தண்டனை அடைந்து செல்றாங்க. ஆகையினால ம். அவர்கள் 2 கலைகள் குறைந்து விட்ட யுகத்தில் தான் வர்றாங்க. அவர்களை ம். சம்பூர்ண தூய்மையானவர்கள்னா சொல்ல முடியாது. ஆகையினால ம். இப்போது முழுமையான முயற்சி செய்யணும். பதவி குறைந்து ம். விடும் அளவுக்கு ஆகிவிடக் கூடாது. ராவண ராஜ்யம் இல்லை என்றாலும் பதவி வரிசை கிரமமாக தான் இருக்கிறது இல்லையா? ஆத்மாவில ம். துரு படியும் போது சரீரம் கூட அப்படிதான் கிடைக்கும். ஆத்மா ம். தங்க யுகத்திலிருந்து வெள்ளி யுகமாக ஆகிவிடுது. வெள்ளியின் ம். துரு ஆத்மாவில படியுது. நாளுக்கு நாள் மிகவும் அசுத்தமாகி கொண்டே போகுது. பாபா மிக ம். நல்ல முறையில புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ம். அப்ப இந்த சூரிய வம்சம் அப்படிங்கிறது உம் தங்க யுகம். உம் உம் இது திரேதா யுகம்ன்றது வெள்ளி யுகம். இந்த வெள்ளியில உம் தான் எப்பயும் கருப்பு படியும் இல்லையா? தங்கத்துல உம் அந்த இது படியாது, கருப்பு விழுகாது. ஆனா வெள்ளியில விழுகும் அப்படிங்கறத சொல்றாரு. உம் பாருங்க, சத்தியுகத்துல 16 கலைகள் இருந்துச்சு. திரேதா யுகத்துல உம் 14 கலைகள் இருந்துச்சு. நல்லா உம் முயற்சி செஞ்சீங்கன்னா சம்பூர்ண நிர்வீகாரி அப்படிங்கிற டைட்டிலோட சத்தியுகத்துக்கு போவீங்க. உம் முயற்சி குறைவா இருந்துச்சுன்னா வெறும் உம் வெறும் நிர்வீகாரியா திரேதாயுகத்துக்கு போவீங்க. உங்களுக்கு சம்பூர்ணம்ன்ற அடையாளத்தை திரேதாயுகத்துல வாழ்ந்தவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. அது உம் சம்பூர்ண நிர்வீகாரி, இது வெறும் நிர்வீகாரி தான் உம் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இப்ப நீங்க எந்த பதவி அடையணும் அப்படிங்கறது உம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்கவுங்க முயற்சியின் அடிப்படையில தான் இந்த 2 விதமான உம் பதவி கொடுக்க போகுது அப்படிங்கறத உம் சொல்றாங்க. உம் இந்த நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் இந்த தேவதைகளுக்கு மட்டுமே உண்டானது. சம்பூர்ண உம் நிர்விகாரினாலும் சரி, வெறும் நிர்விகாரினாலும் சரி. அந்த உம் டைட்டில் தந்தைக்கு கூட கிடையாது. தந்தைக்கு வெறும் நிராகாரிங்கிற பேர் மட்டும்தான். நிர்விகாரிங்கிற டைட்டில் இந்த தேவதைகளுக்கு மட்டும்தான். இந்த துவாபர யுகத்துல இருந்து வந்தவங்களுக்கு என்ன பேரு? அவங்களுக்கு வெறும் இந்த துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் வாழ்ந்தவங்களுக்கு என்ன பேரு? விகாரிகள். ஆமா, விகாரி. இங்கிட்டு நிர்விகாரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது விகார மார்க்கத்துல வந்ததுனால விகாரின்னு சொல்லப்படுறோம். இங்கிட்டு விகாரம் அற்றதுனால விகாரமே இல்லாதவர்கள், விகாரம்னா என்னன்னே தெரியாதவர்கள்ன்றதுனால இவங்கள நிர்விகாரின்னு சொல்லப்படுது. மனிதர்களுக்கு மட்டும்தான் விகாரி நிர்விகாரின்னு சொல்ல முடியும். அதனாலதான் ராமர் கையில வில்லு அம்பும் கொடுத்திருக்காங்கிறாங்க பாபா. ஏன்னா அவர் யுத்தம் புரியறதுக்காக இருக்காருல்ல, மாயா கிட்ட சரியான முறையில ஜெயிக்கல.
ஆமா. இல்ல நான் சந்தேகம் போரிட்டுட்டு ஆஹ் அது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க எப்பவும் யோகியா இருக்கணும், யோதாவா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். யோகினா தந்தை நினைவுல இருக்கக்கூடியவங்க. தந்தை நினைவுலே இருந்தீங்கன்னா, மாயை வந்து உங்ககிட்ட யுத்தம் செய்ய மாட்டான். இல்ல, யுத்தம் செய்யாம முழுமையான வெற்றி அடைந்தவங்க சத்யுகம் பிரதர். மாயா ஆமா. கிட்ட வந்து முழுமையான வெற்றி அடைந்தவங்க தான் லட்சுமி நாராயணன் கையில எந்த ஆயுதமும் கொடுக்கல இருக்காங்க பாருங்க. ஆனா இதே வந்து ராமர் கையில வில் அம்பு கொடுத்திருக்காங்க. மாயா கிட்ட ஆ. சில இதுல ஸ்ரீமத்துல தோத்ததுனால வில் அம்ப ம். கொடுத்திருக்காங்க. அதனால திரேதாயுகம். வில்லம்பு கொடுத்திருக்காங்கன்னா மனசோட போராடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? மனசு நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது, ஒருநிலைப்பட மாட்டேங்குது அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? போர் நடத்துறோம் இல்லையா? அதுதான் போர் வீரர்கள் யோதா அப்படின்னு சொல்லுவாரு. யோதானா போர் வீரர்கள் அர்த்தம். இப்படி யோதாவா இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, யோகி ஆகாம இப்படி யோதாவா மாறி இருந்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா திரேதாயுகத்துக்கு தான் போவீங்க. அதனால ஒழுங்கா யோகியா மாறுங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. யோகியா மாறினவங்க தான் சத்தியுகத்துக்கு போவாங்க. யோதாவா மாறினீங்கன்னா திரேதாயுகத்துக்கு வருவாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிரதர், பிரம்மா பாபா முதல் நம்பர்ல ஏன் போகிறார்னு பாபா சொல்றாங்க. யார் வந்து 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி முடித்துள்ளார்களோ அவர்களுக்குத்தான் பாபா வந்து புரிய வைக்கிறாரு. இவருடைய பிரம்மா வந்து 84 பிறவிகளின் கடைசியில நான் வந்து பிரவேசம் ஆகுறேன். இவருதான் பிறகு முதல் நம்பர்ல வருவாரு. யாரு முதல்ல இருந்தாரோ அவர்தான் கடைசியில் வர்றாரு. யார் பல பிறவிகளின் கடைசியில தூய்மை இழந்து விடுகிறாரோ அவர்தான் முதல் நம்பரில் போக வேண்டும். பதீத்த பாவனாகிய நான் அவருடைய உடலில் தான் வருகிறேன், அவரை தூய்மையாக்குகிறேன். எவ்வளவு தெளிவாக நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. யார தூய்மையாக்குறேன்னு சொல்றாரு? அவருடைய பிரம்ம பாபாவை. பிரம்மா பாபாவை தூய்மையற்றவரா இருந்தாரு முதல்ல, இப்ப தூய்மையானவரா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. எதன் அடிப்படையில தூய்மையா மாத்துறாரு? ஞானத்தின் அடிப்படையில. ஞானம்ன்ற நீருனால முதல்ல தூய்மையாக்குறாரு. தூய்மையாக்கி யோகம்ங்கிற நெருப்புல பாவ கர்மங்களை எரிக்க வைக்கிறாரு. இந்த ரெண்டு காரியத்தையும் சிறப்பா செய்தாதான் தேவதையா மாற முடியும் அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறான். நெக்ஸ்ட், எதன் மூலமும் நமக்கு சத்கதி கிடைக்காதுன்னு பாபா சொல்றது என்ன? கீதை வந்து ஞானத்தை நீங்கள் நிறைய கேட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதன் மூலமாக நீங்கள் சத்கதியை அடையல. நிறைய சன்னியாசிகள் உங்களுக்கு இனிமையிலும் இனிமையான வார்த்தைகளால் சாஸ்திரங்கள் சொன்னார்கள். அவற்றை கேட்டு பெரிய பெரிய மனிதர்கள் சென்று சேர்றாங்க. சிறிது நேரத்திற்கான சுகமாக இருக்கிறது இல்லையா? பக்தி மார்க்கமே அல்ப கால சுகமா இருக்குது. இங்கே ஆத்மா பாபாவை நினைவு செய்யணும். பக்தி மார்க்கம் இப்போது முழுமை அடையுது. நான் குழந்தைங்களாகிய உங்களுக்கு யாரும் அறிந்திராத ஞானத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நான் தான் ஞான கடலாக இருக்கிறேன். நாலேஜ் என்பதை ஞானம்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அனைத்தையும் படிப்பிக்கிறாரு. 84 பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கிறாரு. உங்களுக்குள் முழு ஞானமும் இருக்குது. ஸ்தூல வதனத்துல இருந்து சூட்சும வதனத்தை கடந்து மூலவதனத்துக்கு போறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்தூல வதனம்ன்றது இந்த சாக்கார உலகம், சூட்சும வதனம்ன்றது அவ்வியக்த உலகம். அதையும் கடந்து இப்ப நிராகார உலகம்ன்றதும் பரந்தாமம். அந்த இடத்துக்கு நீங்க போகணும். இப்ப எதன் வழியா போறீங்க? சூட்சும உலகத்தின் வழியா போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த மூணுமே நமக்குள்ளே நடக்குது. முதல்ல நம்ம சாக்காரமா பிராமணர்களா இருக்கோம். முயற்சி செய்து 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 சூட்சும நிலையை அடையிறோம். அதுதான் பரிஸ்தான்னு சொல்லப்படுது. அப்போ பரிஸ்தாவில இருந்து அப்புறம் நிராகார உலகத்துக்கு போவீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அதான் எதன் மூலமும் சத்கதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரும் சாது சன்னியாசிகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் வந்து உங்களுக்கு சத்கதி கொடுக்கணுங்கிறாங்க பாபா. ஞான கடல் இந்த தந்தை, ஞான கடல் தந்தை மட்டும்தான், மனிதர்கள் கிடையாது. மனிதர்கள் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? பகவத்கீதையெல்லாம் நீங்க 63 பிறவிலாம் படிச்சு வந்திருக்கீங்க. இருந்தாலும் அதன் மூலமா யாரும் சத்கதிலாம் அடையிறது இல்ல. இப்ப தந்தை வந்து எப்ப இந்த ஞானத்தை கொடுக்கறோனோ அதன் மூலமா தான் நீங்க சத்கதி அடைய முடியும். ஏன்னா சத்தியமான குரு வந்து நடத்தக்கூடிய பாடம் இந்த ஞானம். அப்படிங்கிறப்ப இந்த குரு காட்டக்கூடிய வழியில நீங்க முயற்சி செய்யும் போதுதான் உங்களுக்கு சத்கதி ஏற்படும்ன்றத சொல்றாரு. சத்கதினா என்னன்னா முக்தி, ஜீவன். கதினா முக்தி, சத்கதினா ஜீவன் முக்தி. இந்த ரெண்டு பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சத்குரு தான் அப்படிங்கறத சொல்றாங்க.
ஆமா. இந்த சாது சன்னியாசிகளால கொடுக்க முடியாது. ஆனா அவங்க பேச்சு கேட்டுட்டு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவங்க பின்னாடி போய் சேர்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா. அவங்களால அதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நிறைய கேட்பதற்கு ஒன்றுமில்லைன்னு பாபா சொல்றது என்ன? முதல்ல வந்து லக்ஷ்மி நாராயணுடைய வம்சமாகும். அங்கே விகார குழந்தைங்க இருக்கிறாங்க. ராவண ராஜ்யம் இருக்கிறது இல்ல. யோக பலத்தின் மூலம் அனைத்துமே நடக்குது. இப்போது குழந்தையாகி வந்து கர்ப்ப மாளிகைக்குள்ள செல்லணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சாட்சாத்காரம் ஏற்படுது. மகிழ்ச்சியாக செல்கின்றனர். இங்கேயோ மனிதர்கள் எவ்வளவு அழுறாங்க, கூச்சலிடுறாங்க. இங்கே கர்ப்ப சிறைக்குள்ள செல்றாங்க இல்லையா? அங்கே அழுவதற்கான விஷயம்லாம் இல்ல. கண்டிப்பா சரீரம் மாறிதான் ஆகணும். பாம்பின் உதாரணம் இருக்குது. இதில் குழப்பம் அடையறதுக்கான விஷயம் இல்ல. நிறைய கேட்பதற்கு அவசியம் இல்ல. ஒரேடியாக தூய்மையாவதற்கான முயற்சியில ஈடுபட்டுடணும் அப்படிங்கிறாங்க பாபு. இங்க பாருங்க, தூய்மையானீங்கன்னா நீங்க கர்ப்ப மாளிகைக்குள்ள போவீங்க. சத்தியுகம்ன்றது ஆத்மா பிரவேசிக்கும் போது அது அந்த ஆத்மா கர்ப்பத்துல இருக்கும் போது அது மாளிகை மாதிரி சுகமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இங்க கலியுகத்துல பிறவி எடுத்தோம், துவாபர கலியுகத்துல பிறவி எடுக்கிறோம்னா எப்படி இருக்கும்? கர்ப்ப சிறையில நீங்க அடப்பட்டது மாதிரி துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப ஏன் அங்க துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு? பாவத்தின் சுமைகள் தண்டனையா அங்க கர்ப்ப சிறையில கொடுக்கப்படுது, காட்சிகள் காமிச்சு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஆத்மா உணருது அங்க கர்ப்பத்துல. அதத்தான் அங்க சொல்றாரு. அங்க கர்ப்பத்தையா இருக்கும்னா அங்க எந்த பாவ கணக்குமே இல்லை. அதனால ஆத்மா சுகமா அந்த கர்ப்ப மாளிகையில ஓய்வா இருக்குது, ஏதோ சுகமா இருக்குதுன்றத காமிக்கிறாங்க இல்லையா? அது சொல்றாரு. சுகமா இருக்கும் அந்த ஆத்மா அந்த கர்ப்ப மாளிகையில இருக்கும்போது அப்படிங்கறத சொல்ற. தூய்மையானீங்கன்னா அப்படி போகலாம், தூய்மையற்ற நிலையில இருந்தீங்கன்னா இப்படித்தான் கிடைக்கும் அப்படிங்கறது புரிய வைக்கிறாங்க. அழுகுறாங்க, இது கர்ப்ப சிறைக்குள்ள போற மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் மாயை யாரை தின்று விடுதுன்னு பாபா சொல்றாங்க. பாபாவை நினைவு செய்வது சிரமமா என்ன? பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா? நான் உங்களுடைய தந்தை, உங்களுக்கு சுகத்தோட ஆசையை கொடுக்கறேன். நீங்க இந்த கடைசி ஒரு பிறவியில நினைவில் இருக்க முடியாதா என்ன? இங்கே நல்ல முறையில புரிந்து கொள்றாங்க. பிறகு வீட்டுக்கு சென்று மனைவி மற்றவர்களுடைய முகத்தை பார்த்ததும் மாயை தின்று விடுகிறது. யார் மீதும் பற்று வைக்காதீங்க, அவை அனைத்துமே அழியதான் போகுது. பாபாவை தான் நினைவு செய்யணும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபா மற்றும் தன்னுடைய ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. சத்யுகத்துல இது போன்ற அழுக்கான பொருட்கள் மாமிசம் எல்லாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க இங்க இருக்க வரைக்கும் நல்லா இருக்கீங்க, ஞானம் கேட்கற வரைக்கும் இருக்கீங்க. ஆனா வீட்டுக்கு போன உடனே அங்க மனைவியோ குழந்தைகளோ பார்த்தோன்னா உங்களுக்கு பற்று வந்துருது, மோகம் ஏற்பட்டுருது. அப்படிங்கிறப்ப அந்த சமயம் தான் உங்க மாயா பச்சையா விழுங்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. அங்க தேகத்தை பாக்குறீங்க, தேகத்தை பாக்குறது தவறுன்னு அப்ப நமக்கு புரிய வச்சிருக்காரு இல்லையா? எதிரில மனைவி குழந்தைகள் இருந்தாலும் அவங்களும் உங்களுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க இதுபடி பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் மீது உங்களுக்கு ஆன்மீக அன்புதான் இருக்கும். இப்படி மோகமோ காமமோ பற்றுதலோ ஏற்படாது. இந்த விகாரத்தின் வழியில போனீங்கன்னா தான் மாயா உங்களை பச்சையா விருங்கிறது, பச்சையாவே சாப்பிடுறது. அப்ப ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும், மற்றவர்களையும் சகோதர ஆத்மா ஆன்மீக அன்போடு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. விடுபட்டவர்களா இருக்கணும், நீங்க அன்பா இருந்தாலும் விடுபட்டவர்களா இருந்து நீங்க தூய்மையாகணும். தாமரை மலரின் உதாரணம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அது இந்த விஷயத்துக்கு தான். இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் தேகத்தோட நீங்க இருந்தாலும் ஆத்மாங்கிற உணர்வுலயே இருக்கிறதுக்கு தான் அந்த தாமரை மலரின் உதாரணம். அங்க இன்னொன்னு ஒரு டவுட் பிரதர், சத்யுகத்துல கடல்லாம் இருக்கும்ல, அப்ப வந்து அதுல மீன்கள்லாம் இருக்குமா இருக்காதா? கடல்ல தான் மீன்கள்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா மீனை பிடிச்சி யாரும் சாப்பிடலாம் மாட்டாங்க. அது பெருகிக்கிட்டு எல்லாம் இருக்காதா? பெருகிட்டுலாம் இருக்காது. ஆனா தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்காது, இனிப்பாதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாபா. ஆமா, அப்படி சொல்லுவாங்க. பொதுவா கடல் பக்கத்துல எல்லாம் தேவதைகள் வசிக்க மாட்டாங்க. இப்படி உப்பு தண்ணி இருக்க இடத்துல எல்லாம் தேவதைகள் எல்லாம் வசிக்க மாட்டாங்க. அப்பா நமக்கு சொல்றாரு இல்லையா? இல்ல யமுனை நதிக்கரையில தான் அங்க பக்தியில கூட காமிச்சிருக்காங்க இல்லையா? கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் யமுனை நதிக்கரையில தான் தேவதைகள் வாழ்ந்தாங்க. தூய்மையான நதி ஓடக்கூடிய இடத்துலதான் தேவதைகள் வாழ்ந்ததா காமிச்சிருக்காங்க. இந்த கடல் ஓரம்ன்றதெல்லாம் இப்ப வந்தது தானே.
கடல் இருக்கதான் செய்யும், கடல் இல்லாம எல்லாம் இருக்காது, கடல் எல்லாம் இருக்கும், மீன்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அங்க இப்படி அசுத்தமான பொருட்கள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட மாட்டாங்க. எப்படி ஆத்மாக்கள்லாம் நம்ம இப்படி இருக்காது. ஆக மொத்தம் அதெல்லாம் இருக்கும், இல்லாம இருக்குமா அப்படிங்கறது தெரியல. அத பத்தி அப்பா பெருசா சொல்லல. இப்ப ஆத்மாக்கள், மனித ஆத்மாக்களே குறைவாதானே இருக்காங்க சத்தியுகத்துல. அப்புறம் மீன் விகாரம்னு என்னன்னே இல்லாத ஒரு உலகம் அது. அப்படிங்கிறப்ப மீன்கள் இப்படி அதிகமா பெருகும், அங்கேயும் அதுங்க யோக பலத்தோட தானே இருந்தாக வேண்டி இருக்கும். இப்ப சிங்கம் புலி கூட, சிங்கம் ஆடு கூட ஒருத்தர் அடிச்சு சாப்பிடாது அப்படிங்கிற அந்த அகிம்சைங்கிற தர்மத்தோட இருந்திருக்கு இல்லையா. இப்ப மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அதே போலதானே அந்த விலங்குகளும் இருக்கும். இப்ப அந்த மயிலு கூட உதாரணமா சொல்லுவாங்க, மயிலு கூட காமத்தால முட்டை வைக்காது, குழந்தைய பெற்றுக்கிடாது அப்படின்றது சொல்லுவாங்க. அது ஆண் மயில் வந்து தோகை விரிச்சு ஆடும் போது பெண் மயில் வந்து அதுல கண்ணுல இருந்து வடியக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும், அதை சாப்பிடும் போதுதான் கர்ப்பமாகும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. தூய்மை, அதனாலதான் பறவை வந்து மயில் தான், மயில். ஆமா, அதுதான் வந்து அந்த முருகனுக்கு வாகனமா காமிச்சிருக்காங்க இல்லையா, தூய்மையின் அடையாளமா. முருகன் கூட 2வது பையன் இல்லையா சிவனுக்கு, அவர் கூட மயில் வாகனம் தானே சொல்றோம். அதான் அந்த தூய்மைக்குரிய பறவை இந்த மயிலா காமிச்சிருக்காங்க. அப்ப தூய்மையா இருந்தாலும் பரிஸ்தாவா மாற முடியும். முருகனுங்கிறவரு என்னன்னா பரிஸ்தான், தெரியுமா அது உங்களுக்கு? எப்பயும் பறக்கும் கலையிலே இருக்காரு இல்லையா, பறந்துகிட்டே இருக்காரு இல்லையா, உலகத்தையே சுத்தி வராரு இல்லையா. அப்ப முருகன்றவர் பரிஸ்தான். இந்த பிள்ளையாரு விநாயகருங்கிறவர் பிராமணன். நம்ம எப்படி பிராமணன் பரிஸ்தான் 2 சொரூபம் கொடுக்கறாரு இல்லையா இங்க நமக்கு. சங்கமயத்துலான கொடுத்தாரு. அதத்தான் பக்தி மார்க்கத்துல இப்படி விநாயகரும் முருகனுமா காமிச்சிருக்காங்க. தூய்மையா இருந்தாதானே பரிஸ்தாவா மாற முடியும் நம்ம. அதான் இந்த பறவையின் உதாரணம் சத்தியுகத்துல வந்து இது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரதர், நாம் சன்னியாசிகளுக்கு எதை நிரூபித்து காட்டணும்னு பாபா சொல்றாங்க. விகாரங்களை விட்டு விடுங்கன்னு பாபா சொல்றாரு. நான் உங்களுக்கு உலகத்தோட ராஜ்யத்தை கொடுக்கிறேன், எவ்வளவு வருமானம் ஏற்படுது, ஆக ஏன் தூய்மையாக இருக்க கூடாது? வெறும் ஒரு பிறவிக்கு தூய்மை ஆகிறதன் மூலம் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்குது. சேர்ந்திருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஞானத்தின் வாழ் இடையில் இருக்கட்டும். தூய்மையாக இருந்து காட்டினால் அனைவரையும் விட உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஏன்னா பால பிரம்மச்சாரியாக இருக்கிறீங்க, பிறகு ஞானமும் வேண்டும், மற்றவர்களை தனக்கு சமமாக மாத்தணும். எப்படி சேர்ந்திருந்தாலும் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம்னு சன்னியாசிகளுக்கு காட்டணும். ஆக இவர்களுக்குள் நிறைய சக்தி இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ளுவாங்க. இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறதன் மூலம் 21 பிறவிக்கு நீங்கள் உலகத்தின் எஜமானரா ஆயிடுறீங்க. இவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கும் போது ஏன் தூய்மையா இருந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபு. கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில ஞானம்ங்கிற கத்தி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அது என்ன ஞானம்ங்கிற கத்தி? என்ன ஞானம் கொடுத்திருக்காரு? 2 பேரும் ஆத்மாங்கிற ஞானம் கொடுத்திருக்காரு. தேகமா இருக்கக்கூடாது. நீங்க கணவன் மனைவியா இருந்தாலும் தேகம்னு பாத்தீங்கன்னா காம விகாரம் வரும், பற்றுதல் வரும், மோகம் வரும், முதல்ல சொன்னார் இல்லையா. அது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள வரும். ஞானம்ங்கிற கத்தி இடையில இருந்துச்சுன்னா சகோதரனும் அது கணவனும் ஆத்மாதான், நானும் ஆத்மாதான், 2 பேரும் இப்ப தூய்மையாக வேண்டியது இருக்குது. இந்த ஒரு பிறவி நான் தூய்மையா இருக்கிறதுனால 21 பிறவி சொர்க்கத்தின் ஆர்த்தி அடையிறோம் அப்படிங்கறத இந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார். இத புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப தூய்மை ஆகணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. கடைசி நேரம் எப்படி இருக்கும்னு பாபா சொல்றாங்க. நேரம் கூட கொஞ்சம் தான் இருக்குது, சப்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், செய்தித்தாள்கள்ல வரும், ஒத்திகை கூட பாத்தீங்க இல்லையா, ஒரு அணுகுண்டு போடுறதன் மூலமா நிலைமை என்ன ஆயிடுது. இப்போது வரை மருத்துவமனையில இருக்கிறாங்க, எந்த சிரமமும் இல்லாமல் உடனடியாக முடிந்து விடுமாறு அப்படிப்பட்ட குண்டுகளை தயார் செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒத்திகை பார்க்கப்பட்டு பிறகு முடிவு செய்யப்படும். உடனடியாக இறந்து போகிறார்களா இல்லையா என்று பார்ப்பாங்க. பிறகு வேறு ஏதாவது யுக்தி செய்வாங்க. அப்போது மருத்துவமனைகள் போன்றவைகள் இருக்காது. யார் அமர்ந்து சேவை செய்வாங்க? உணவு ஊட்டுவதற்கு பிராமணர்கள் போன்றவர்கள் இருக்க மாட்டாங்க. குண்டுகள் போட்டதும் முடிந்து போய்விடும். நிலநடுக்கத்தால் அனைவருமே இறந்து போயிடுவாங்க. இதற்கு நேரமே எடுக்காது. இங்கே நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. சத்யுகத்துல மிகவும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இவ்வளவு பேரும் எப்படி அழிந்து போவாங்க? போக போக பாப்பீங்க. அங்கேயோ ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க.
ம் ம் இங்க நீர்னால சுனாமி ஏற்படும், நிலத்தால நிலநடுக்கம் ஏற்படும், இப்படி அக்னியால இப்படி அணுகுண்டு வீசப்படும். இப்படி 5 பஞ்சபூதங்களும் கோர தாண்டவம் ஆடும் இறுதி நேரத்துல அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப கூட ஒத்திகை நடந்துச்சு பாத்தீங்க இல்லையா? இன்னமும் யாருமே எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்ட குண்டு ஹிரோஷிமா நாகசாகி அத பத்தி பாபா சொல்றாங்க. ஒத்திகை நடந்தது. ஆமா ஆமா, அதான் 1945ல இன்னும் சரியாகாம இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பேர் இருக்காங்களாம். ஆமா, அந்த டைம் அப்பா 1969 முன்னாடி சொல்லும் போது இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. 2 அணுகுண்டு பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு ஃபேட்மேனுங்கிற ஒரு அணுகுண்டு, அது ஹிரோஷிமால போட்டது. நாகசாகில போட்டது லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டு. ரெண்டும் பெரிய பெரிய அணுகுண்டு ஒரு நகரத்தையே முழுசா முழுங்கிருச்சு. குண்டு போட்டப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? குண்டு போட்டோடனே விழுந்துருச்சு, குண்டு விழுந்துருச்சு, அந்த இடமே இல்லாம போயிருச்சு. என்ன ஆயிருச்சு அப்படின்னா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் ஒரு ஷாக்கிங்கா வெளியே வருவாங்க இல்லையா? வெளியே வரும்போது மனிதர்கள்லாம் வெளியே வந்து பார்க்கும் போது மேல வந்து அந்த ஹீட் தாங்க முடியாம மேல மேகம் உருவாயிருச்சு. எப்படி அந்த ஆசிட்னால உருவான மேகம் இருந்துச்சு. அங்க இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை தண்ணி மேல போட்டு போறோம், உடம்பு போறா வெந்து போயிருச்சு. அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எப்படி ஒரு தண்டனைன்னு பாருங்க. சல்பூரிக் ஆசிட் மழை பெஞ்சிருச்சு. அமில மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா? குண்டு போட்டதோட குண்டு போட்டதின் வெப்பம் வேற ஜாஸ்தி. அந்த வெப்பம் தாங்க முடியாம மழை பெய்யுதேன்ட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க பாத்தீங்களா? வந்து பெஞ்சது அமில மழை. அதுல இறந்தவங்க கொடூரமா இறந்தவங்க. அப்படி அந்த தாக்கத்துல இருந்தவங்க தான் அப்படி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாங்க. ஜப்பானுடைய இந்த ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு. அப்படி குண்டெல்லாம் வரப்போகுதுங்கிறத சொல்றாரு. இல்ல அந்த மாதிரி குண்டு தயாரிக்கலையாம். இப்ப என்னன்னா போட்ட உடனே வந்து மக்கள் சாகுற மாதிரி குண்டு தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப அந்த மாதிரி துடிச்சு சாக கூடாதுன்னு இப்ப வரப்போற போர்ல வந்து அந்த காத்து, அந்த மூச்சு காத்து சுவாசிச்ச உடனே உயிர் போயிடுமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு துன்பமும் இல்லாம பாபா தூக்க போறாரு. இருந்தாலும் எல்லாமே முதலையே சேமிச்சு வச்சதெல்லாம் இருக்க முடியாது கிடங்கல கொடுல. எப்படி வந்து நேரம் நடக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இவ்வளவு போர்ஸா நடக்க போறதுங்கிறத எச்சரிக்கை கொடுக்கறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தூய்மையாகலைன்னா இந்த மாதிரி கொடூரமான தண்டனை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பாவ கணக்கு இருந்தாதானே தண்டனை கொடுக்க முடியும். பாவ கணக்கே இல்லாம மொத்தமா அழிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது இல்லையா உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி குண்டுகள் வந்து சிரமம் இல்லாம உயிர் போறதுக்கு தயாரிச்சுட்டு இருக்காங்கிறாரு பாபா. அதுதான் இப்ப ஆராய்ச்சியில நடந்துட்டு இருக்குதான். சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது ஈமச்சடங்கு செய்யறதுக்கு எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலும் இருக்காது அப்படின்லாம் பாபா சொல்லியிருக்காங்க. மாதிரி எல்லாருமே அழிஞ்சு போனா யாருக்கு யாரு ஈமச்சடங்கு செய்யறது? ஆமா, முதல்ல தூக்கி போட்டவைக்கு உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா? சாப்பாடு வேணும், ஏதாவது இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாம அதான் ஐயோங்கிற சட்டம் தான் வானம் முட்டுன்னு சொல்றாரு இல்லையா பாபா? இந்த அளவுக்கு இதெல்லாம் இது பண்ணி எல்லாரையும் ஆத்மாக்களை சீக்கிரத்துல கொண்டுட்டு போகணும். அந்த அளவுக்கு நமக்கும் சக்தி இருக்கணும். எல்லாருக்கும் பொக்கிஷங்களை கொடுத்து முக்திக்கு போறதுக்கு எல்லாருக்கும் சைன் போடுறவங்களா நீங்க தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பொக்கிஷங்களின் சேமிப்பு நமக்கு இருக்குதான்றதையும் பாக்கணும். சேமிக்கணும், முதல்ல இப்பவே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். நெக்ஸ்ட் பிரதர், யாருக்கு பாபா மீது அன்பு இருக்குதுன்னு கேக்குறாங்க. நீங்கள் ஏழைகள், எனவேதான் தலைவன் வந்து சிவபாபா உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கும் அவரிடம் அன்பு இருக்கு. இப்போது அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டீங்க. இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பாபா மீது அன்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏழைகள் மீதுதான் தந்தைக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அதனாலதான் தந்தைக்கும் இருக்கு, தான் ஏழைகளுக்கும் பாபா மேல அன்பு இருக்கு. இதுதான் அன்பு இருக்கு. அதனாலதான் அப்பாவை ஏழை பங்காளன்னு சொல்லப்படுது. அப்ப ஏன் ஏழைகளுக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கு அப்படின்னா, தந்தைய புரிஞ்சுக்கிறதே அவங்கதான். பணக்காரர்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு வேலை பிஸி, பணம் இருக்குது, அவங்களே ஏற்கனவே சொர்க்கத்துல வாழ்றது மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கலியுகத்துல. அவங்களுக்கு எல்லாம் இது எப்படி புரிய போகுது? ஞானம் கிடைக்குது, தந்தை வந்திருக்காரு, நமக்கு ஞானம் கொடுக்கறாரு, ஆஸ்தி கொடுக்கறாரு, நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும்? ஏழைகள் தான் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நிறைய பாவனை இருக்குதுன்றதுதான் சொல்லுவாரு. அதான் சொல்றாரு, எனக்கு
ஏழைகளை தான் ரொம்ப பிடிக்கும், ஏழைகளுக்கும் என்னையத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதனாலதான் எனக்கு ஏழை பங்காளன்ற பேரே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கல்ப கல்பத்திற்கும் மாணவர்கள் யாருன்னு பாபா சொல்றாங்க. சத்யுகத்துல மிகச்சிறிய மரமா இருக்கும். நிறைய விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாரு. யாரெல்லாம் நடிகர்களாக இருக்கிறாங்களோ அனைத்து ஆத்மாக்களும் அழியாதவர்களா இருக்காங்க. தத்தமது நடிப்பை நடிக்கிறதுக்காக வர்றாங்க. கல்ப கல்பத்திற்கும் நீங்க தான் பாபாவிடம் மாணவர்களாக படிக்கிறீங்க. பாபா நம்மை தூய்மையாக்கி கூடவே அழைச்சிட்டு போவாருன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா கூட நாடகத்துல கட்டுண்டு இருக்கிறாரு, அனைவரையும் கண்டிப்பா அழைத்துட்டு போவாரு. ஆகையினால பெயர் கூட பாண்டவ சேனையா இருக்கு. பாண்டவர்களாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் பாபாவிடம் இருந்து கல்ப கல்பத்திற்கும் முன்பு அடைந்ததை போல வரிசை கிரமமான முயற்சியின்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க பாண்டவரையா இருக்கீங்க. அது மகாபாரதத்துல கூட பாருங்க, போர் நடத்திதான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாண்டவர்கள் ஆஸ்தி அடைகிற மாதிரி இருந்துச்சு. அதே போலதான் இப்ப இந்த பாண்டவ சேனை இந்த விநாசம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சியின் அனுசாரமா உங்களுக்கு அங்க ராஜ்யத்திலையும் பதவி கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. நாம் எப்பொழுது எந்த ரூபத்துல நிலைத்திருந்தால் நம் மனநிலை மாறாதுன்னு பாபா சொல்றது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எந்த ஒரு நிலையிலும் மகிழ்ச்சியின் மனநிலையில மாற்றம் ஏற்படுது ஏன்னா அதை சதா கால மகிழ்ச்சின்லாம் சொல்ல மாட்டாங்க. பிராமண வாழ்க்கையில எப்பொழுதும் சேர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல், மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் கவனமான மனநிலை இருக்கணும். மூடு மனநிலை கூடாது. மூடுன்னு பாபா இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. மூடு மாறும்போது எனக்கு தனிமை வேண்டும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எனது மூடு இப்படி இருக்குது, நீங்க தனியாக ஆகிவிடும் பொழுது மூடு மாறுது. எப்பொழுதும் கம்பைண்டாக இணைந்த ரூபத்துல இருந்தீங்கன்னா மூடு மாறாது அப்படிங்கிறாங்க பாபா. எப்பவும் தந்தையோட கம்பைண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூடு மாறாது. நீங்க எப்பவும் குஷியா இருப்பீங்க, அதான் மகிழ்ச்சியுடையவரா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எப்பவும் சியர்ஃபுல்லா இருக்கணும், கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். சியர்ஃபுல்னா குஷியா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்குது. கேர்ஃபுல்னா கவனமா இருக்கு. கவனம் எதுக்கு கவனம் கொடுக்கணும்? நினைவு செய்யறதுக்கு கவனம் கொடுக்கணும். ஏன்னா நினைவுல கவனம் கொடுக்கும் போதான் மாயை நெருங்க முடியாது. நீங்க மாயைக்கு கவனம் கொடுத்தீங்கன்னா இது மகிழ்ச்சி இருக்காது உங்களுக்கு. மாயைக்கு ராவணனுக்கு இந்த பக்கம் உங்களை புத்தியை திருப்புறதுக்குன்னே வருது இல்லையா? அப்ப எதுக்கு கவனம் கொடுக்கணும்? நினைவுக்கு கவனம் கொடுக்கணும். அப்பதான் மாயா வராம இருக்கணும். மாயை வந்தாலும் நீங்க நினைவுலயே இருந்தீங்கன்னா உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான் மாயா அப்படின்ற சொல்றாங்க. ஃபியர்ஃபுல், கேர்ஃபுல் ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சிருந்தோம்னா நம்ம மூடு மாறாது, நல்ல குஷியா இருக்கும். எப்பயாவது மூடு மாறுதுனாலே கண்டுபிடிச்சிடலாம் மாயை உங்களை தொந்தரவு செய்யறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அதனால பாபாவை பக்கத்திலே கம்பைண்டா வச்சுக்கிட்டோம்னா மூடு மாறாதுங்கிறாரு பாபா. ஆமா. நாம் எதன் உற்சாகத்துல இருக்கணும்? எந்த ஒரு உற்சாகத்தை கொண்டாடுவதனாலும் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நினைவுதான் உங்களுக்கு உண்மையிலேயே, நினைவு மற்றும் சேவை தான் உண்மையிலேயே ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கறத சொல்றாங்க. சேவை செய்யும் போதுதானே நமக்கு உற்சாகமே வருது. அப்பா சேவை செய்யறோம், நம்ம நல்ல காரியம் செய்யறோம், நல்ல கர்மம் செய்யறோம் அப்படிங்கிற நினைவுலாம் வருது இல்லையா? அப்ப குஷி வருது இல்லையா? அதனாலதான் அப்பா அப்படி சொல்றாங்க. நினைவு மற்றும் சேவை ரெண்டுமே உங்களுடைய சிறகுகள் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சிறகுகள் இருந்தாலே குஷியோடு பறக்க முடியும். நினைவும் இல்ல சேவையும் இல்லைன்னா எப்படி பறக்க முடியும் உங்களால? அப்ப ரெண்டு சிறகுகள் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ரெண்டுனாலதான் நீங்க விழா இந்த எந்த ஒரு உற்சவத்தையும் விழாவை கொண்டாடுவது அப்படின்னா நினைவு மற்றும் சேவை. உற்சவத்தை கொண்டாடணும். உற்சாகத்துல இருந்தீங்கன்னா உற்சவத்தை கொண்டாட முடியும். நீங்க எப்ப இப்படி ஊக்க உற்சாகத்தோட இருக்கீங்களோ அப்ப அதை பொறுத்துதான் உங்களுக்கு உற்சவம் கொண்டாட போடும். எங்க கோயில்ல மூர்த்தியா இருப்பீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு சில மூர்த்திகளுக்கு எல்லாம் பாக்குறோம் இல்லையா? 365 நாளும் திருவிழா நடக்கும். இப்ப மதுரையில எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, 365 நாளும் அம்மனுக்கு திருவிழா தான். ஒரு நாள் கேப் இல்ல, எல்லா நாளுமே அம்மனுக்கு திருவிழா தான் அங்க. அது போல எப்பவுமே உற்சவ மூர்த்தி அந்த உற்சாகமாவே இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. யாருக்கு நடக்கும் 365 நாளும்? சில கோயில் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? புருஷார்த்தம் பண்ணவங்களுக்கு தான் 365 நாள் நடக்கும்.
இல்லாட்டினா ஆமா. கோயில பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்கிறாங்க ஆமா. பாபா. மாசத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு பூஜை நடக்கிறதெல்லாம் இருக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கிறது இருக்கு, வருஷத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு பூஜை நடத்துற இடம் எல்லாம் ஆமா. இருக்குது. வருஷத்துல போய் அதுலயும் ஒரு நாள் திருவிழா கொண்டாடுறதும் இருக்கு. இல்ல, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கோயில் திறந்தே கிளீன் பண்ணுவாங்க. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் குலதெய்வ கோயில் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் எப்ப போறாங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் போய் பொங்க வச்சுட்டு வருவாங்க. ஏதோ பேருக்குன்னு போய் பொங்க வச்சுட்டு வருவாங்க. இங்க நீங்க பேருக்குன்னு புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேருக்குன்னு பொங்க வைப்பாங்க, பாத்துக்கோங்க. நீங்க வச்சுதான் அங்க உற்சவம். நீங்க எப்பவும் தொடர்ச்சியா 24 மணி நேரம் தந்தை நினைவு செய்துட்டே இருந்தீங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு பூஜை நடந்துட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்க மனிதர்களும் 24 மணி நேரம் பூஜை பண்ண முடியாதவங்களால 6 கால பூஜை 8 கால பூஜை எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த விதிபூர்வமான பூஜை உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ. நன்றி பாபா.